ஏழாவது வார்த்தை, கடைசி வார்த்தை சிஸ்டர் ஜெனிஃபர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் ஏழாவது வார்த்தை, இது கடைசி வார்த்தை. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். ஏசப்பா இந்த கடைசி வார்த்தையில் பிதாவே என்று இந்த வார்த்தையை முடிக்கிறார். அதே மாதிரி இந்த வார்த்தை 7 வார்த்தையில் ஸ்டார்டிங்கும் பிதாவே அப்படின்னு தான் தொடங்கியிருப்பார். இந்த வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, பிதாவிற்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள ஒரு நெருக்கம், ஒரு அவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா காரியங்கள்லேயும் ஏசப்பா பிதாவை முன் வைத்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா, லூக்கா 2:49 அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். அதாவது இந்த பூலோகத்துக்கு அவர் எதுக்காக வந்தாரோ, அவரோட நோக்கம் எதுவோ அது பிதாவின் சித்தத்திற்காக தான் வந்தேன் அப்படின்றத ஒவ்வொரு செயல்லையும் அவர் நம்மளுக்கு காட்டியிருப்பார். யோவான் 4:34 இப்படியே சொல்லியிருப்பார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவர் வந்த நாள்லேருந்து அவர் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அவரோட செய்கிற காரியங்கள்லையும் பிதாவின் சித்தத்தை அவர் முழுமையாக செய்கிறத நம்ம பார்க்க முடியும். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு மகா சத்தமாய் கூப்பிடுறாரு. நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்கிறப்போ, இல்லை நம்மளுக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை நம்ம ஃபுல்ஃபில்லாக செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் நம்ம போய் சொல்லும் போது நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஏசப்பா இந்த இடத்துல மகா சத்தமாக சொல்லி அவருடைய ஜீவனை விடுறது நம்ம பார்க்கணும். பிதா கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிச்சிருக்கேன், நீங்கள் கொடுத்த பணியை நான் நன்மையாக முடிச்சிருக்கேன் அப்படின்னு இதில் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 31:5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சங்கீதக்காரனாகிய தாவீது பாடினதை இங்கே அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாரு. இந்த வார்த்தையில் மறுபடியுமா அவர் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நமக்காக தான் இந்த நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காகவும் தான் இந்த பூமியில் வந்தார். நம்ம என்ன அவர் எதுவுமே செய்யலை, நம்ம செஞ்சதுக்காக அவர் அவரை தன்னையே பலியாக கொடுத்து சிலுவையில் அறையிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தையின் கடைசியில் ஜீவனை விட்டாருன்னு பார்க்க முடிகிறது. அவரே ஜீவனை விட்டு தான் பிதா கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஏன் ஜீவனை விடுறாருன்னா நமக்காக தான். ஆதியில் ஆதாம் ஏவாள் செய்த பாவம், அந்த நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆன பாவம் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பாவம் நம்மளை தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம பாவத்தினாலேயும் சாபங்கள்னாலேயும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த சாபத்தோடையும் இந்த பாவத்தோடையும் நம்மளால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அதுக்காக ஏசப்பா இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளுடைய பாவங்களை கழுவுறதுக்காக சிலுவையில் அவ்வளோ அடிகள் பட்டு அவ்வளோ காயங்கள். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருந்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நமக்காக எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. நமக்கு எதனா அவங்க கூட எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிதா ஏசப்பா நமக்காக அவ்வளோ அடிகளை பட்டு நம்ம நித்திய ஜீவனை அடையணும், நம்மளுக்கு பரலோக வாசல் நமக்காக திறக்கப்படணும்னு சொல்லி அவர் நமக்காக நின்று அவர் சிலுவையில் தொங்கினதை நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் 2:9 ஜீவன் மரிப்பதை ருசி பார்க்கும்படி அவசியமாயிற்று அப்படின்னு இதில் நம்ம பார்க்குறோம். அவருடைய மரணத்தில் தான் நம்மளுக்கு ஒரு புதிய நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ரட்சிப்பு ஈஸியாக கிடைச்சது. அந்த ரட்சிப்புக்கு பின்னாடி எவ்வளோ அடிகள், எவ்வளோ பாடுகள் ஏசப்பா நமக்காக இது பண்ணியிருக்காங்க. 2 தீமோத்தேயு 4:7
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்றாரு. ஏசப்பா வந்து அவருக்குன்னு கொடுத்த வேலையை அவர் எப்படி நல்லபடியா செய்து முடித்தாரோ, நாமளும் வந்து இந்த 2ஆம் வருகையில ஏசப்பா வரும் பொழுது நம்மளும் நமக்கு கொடுத்த வேலையை, நமக்கு ஏசப்பா என்ன ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை நம்ம ஜெயமா முடிக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாரு. அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்கள்லையும் சரி, உலக காரியங்கள், அவர் மனுஷகுமாரனா தான் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனாலுமே உலக காரியங்களை வெறுத்து பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு சொன்னது போலவே பூமி காரியங்கள்லாம் ஒதுக்கி எப்பவுமே பிதாவுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறதும் பிதாவோடு நெருக்கமாக இருக்கிறதையும் தான் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த 40 நாள் ஏசப்பா உபவாசத்தில் கூட பிதாவுடைய கூட இருக்கணும்னு சொல்லி போய் உபவாசம் இருக்கிறாரு. நெருக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. அந்த நேரத்துலையும் சத்ருவானவன் வந்து அவரை எவ்வளோ சோதிக்கிறார். ஆனாலும் ஏசப்பா வந்து ஒவ்வொரு வார்த்தையை வைத்து தான் அந்த சத்ரு வந்து மேற்கொள்றதை நம்ம பார்க்க முடியுது. சாட்சியின் வசனத்தை வைத்தும் ஏசப்பாவுடைய ரத்தத்தினாலேயும் தான் பிசாசானவனை நம்ம ஜெயிக்க முடியும்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கணும். அது போல தான் நம்ம இங்கே வாழ்கிற இந்த நாட்களில் நமக்குன்னு வைத்திருக்கிற பணியை, நமக்குன்னு ஏசப்பா வச்சிருக்கிற அந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கணும். நம்ம ஏசப்பா வர்றப்ப ஆயத்தத்தோடு நம்ம அந்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்மளும் வந்து மகா சத்தமாக நம்ம சொல்லணும், நாங்கள் உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியாக முடித்திருக்கிறோம் ஏசப்பா அப்படின்னு சொல்லணும். அவர் வருகையை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. அவர் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த 5 கன்னிகைகள் போல ஆயத்தமாக இருக்கணும். இந்த நேரத்துலையும் நமக்கு வந்து இந்த வார்த்தையில் ஏசப்பா கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, பிதாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை நம்ம வந்து பிதா கிட்ட உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறம் பிதா கிட்ட நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு விசுவாசம், குறைவில்லாத ஒரு முழுமையான விசுவாசம் வைக்கணும். அப்படின்ற பிதாவை போல ஏசப்பா நமக்குன்னு எப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்தினாரோ அது போல நம்ம பிறர்கிட்ட அன்பாக இருக்கணும்ன்ட்டு இது பண்ணுற இவைகள் எல்லாற்றிலும் நம்ம முழுமையாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முழுமையாக அவருக்குன்னு ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் ஏசப்பா வந்து நம்மளை வந்து எல்லா காரியங்களையும் வழி நடத்துவார். நம்ம ஒப்பு கொடுத்தி எல்லா காரியங்களையும் ஏசப்பாவுக்கு வழி நடத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா.